நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தனியாக வீட்டில் வசித்து வரும் மூதாட்டி மூக்கு, காது பகுதி உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்டெடுத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மூதாட்டி காதில் அணிந்திருந்த சுமார் 1 பவுன் தங்க நகை மாயமானதை தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த நாமக்கல் காவல்துறை அதிகாரிகள் மூதாட்டியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக விவசாய பட்ஜெட் வெறும் வெற்று காகிதம்தான், விவசாயிகள் மீது தமிழக அரசுக்கு அக்கறையே கிடையாது என்று பாஜக விவசாய அணி தலைவர் ஜி.கே. நாகராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டாஸ்மாக் ஊழலை மறைக்கவே மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினைகளை தமிழக முதலமைச்சர் உருவாக்குவதாக குற்றச்சாட்டு வைத்தார். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்ட பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் கலந்து கொண்டார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், அதிக ஆற்றல் திறன் கொண்ட மோட்டார் படகுகளை மீனவர்கள் உபயோகிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். திருவாரூரில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் இடஒதுக்கீடு மீட்பு கருத்தரங்கம் மற்றும் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் தலைவர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகப்பட்டினம் போன்ற டெல்டா மாவட்டங்களில் ஏன் இன்னும் அரசு 4 வழிச்சாலை அமைக்கவில்லை என்று கூறிய நிலையில் இந்த பட்ஜெட் ஒரு காகித பூவாக தான் பார்க்கப்படுகிறது என்று விமர்சித்தார். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 4 வழிச்சாலை இல்லை, ஏன் இல்லை? திருவாரூர் ஒரு நகரம் இன்னைக்கு வரலும் அதுக்குள்ள வீதிகள் எப்படி வச்சிருக்கிறீங்க? என்ன டெவலப்மெண்ட், என்ன பட்ஜெட் போடுறீங்க? என்ன வாட் இஸ் த டெவலப்மெண்ட்? இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வச்சுக்கிறது? அதர் தான் 100 நாள் வேலை திட்டத்தை தவிர இந்த மக்களுக்கு வேறு மாற்று என்ன உங்கள் பட்ஜெட்டில் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் இனிமேல் 1 லட்சம் பேரை மகளிரை நீங்கள் சுய உதவி அவங்கள தொழில் முனைவர் ஆக்குறது எப்போ? இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறது எப்போ? அதனால் இவங்க இன்றைக்கி நல்லா ஜிஎஸ்டி வந்த பிறகு பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அதை எப்படியாவது செலவழித்து அதில் பெரிய பங்கு பெற வேண்டும் என்பதற்கான பட்ஜெட்டுகள் தான் அந்த பொது பட்ஜெட்லேயும் இருக்கிறதே தவிர வேளாண்மையில் விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச விலையை தீர்மானம் செய்வதற்கு என்ன அறிவிப்பு இருக்குது? திருவாரூர் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கான்சிராம் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய அரசியலமைப்பு மக்கள் கட்சி என்கிற கட்சி துவக்க நிகழ்வு நடைபெற்றது. இதில் இந்திய அரசியலமைப்பு கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் தம்சாக்கியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்பத்தூர் அடுத்துள்ள கசிநாயக்கன்பட்டியில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தம்பிதுரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்ததால் விரைவில் சிறை செல்வார்கள் என்று கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் திரையரங்கில் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்க வந்த இளைஞரை மதுபோதையில் இருந்ததாக கூறி திரையரங்க ஊழியர்கள் தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் வாணியம்பாடி நகர காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வரக்கூடிய சீசனை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு உரிய அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் மேம்படுத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். உடன் காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் எல்.ஏ. சோனா மீனா திரையரங்கில் பெருசு திரைப்படத்தில் நடித்த நடிகர் பாலசரவணன் ரசிகர்களுடன் அமர்ந்து அந்த படத்தை கண்டு களித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நடிக்க வாய்ப்பு தேடுபவர்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வீடியோக்களை போட்டு தன்னிடம் உள்ள தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். இல்லை சார், நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் சார், நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். முன்னாடி நாங்கள் வாய்ப்பு தேடும்போது சார் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம், ஒவ்வொரு ஆஃபீஸ் ஏறி ஃபோட்டோஸ் கொடுத்து வாய்ப்பு தேடுவோம். இன்றைக்கி நிறைய அப்டேட் ஆகிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யூடியூப்பில் போடக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலமாகவும் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக அவ்வளோ கண்டென்ட் மிகச்சிறப்பாக யோசிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்கிட்ட மிகச்சிறப்பான ஒரு திறமை இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. அது மூலமாகவே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் போய் சேருது. இது ஒரு நல்ல விஷயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.